Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல சத்தான மிளகு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பார்த்தறலாம். இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த குழம்பு, சளி, காய்ச்சல், இருமல் அந்த மாதிரி எது இருந்தாலோ நீங்க இத மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படினா சீக்கிரமா உங்களுக்கு அதில இருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கு அப்புறமா நீங்க ஏதாவது டூர் போறீங்க அப்படினா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த குழம்பு நீங்க சூப்பரா பேக் பண்ணி கொண்டு போலாம். 4-5 நாள் வரைக்கும் வெளியவே வச்சு சாப்பிடுறதுக்கு கிடவே கிடாது. இந்த ருசியான மிளகு குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்த்தறலாம் வாங்க. மிளகு குழம்பு செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலாவை வறுத்து அரைச்சு செய்ய போறோம். அப்பதான் நல்ல ருசியா இருக்கும். அதுக்கு நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, முழு உளுந்து, கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு. நான் வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, 3 4 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், அப்படி இல்லைன்னா 1/3 கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காவை மட்டும் விட்டுட்டு மிச்சத்தை எல்லாத்தையுமே சேர்த்து எண்ணெய் சேர்க்காம ஒரு பேனில் போட்டு இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தேங்காவை நம்ம கடைசியாக போட்டு வறுத்துக்க போகிறோம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ அது நல்லா மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த அந்த பொருள் எல்லாத்துலேயுமே நல்ல மணம் வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற அந்த 1/3 கப் அளவுக்கு எடுத்துருக்கிற துருவன தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. நல்லா நைஸாக இருக்கணும். அடுத்ததாக ஒரு கடாயில் 3 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நான் இது ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு உளுந்து சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கருவேப்பிலை வந்து அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா பொரிஞ்சிடணும். இப்போ இதில் ஒரு 15 பல்லு பூண்டும் ஒரு 20 பல்லு வெங்காயமும், சின்ன வெங்காயம் சேர்த்து இது நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்ச அந்த விழுது ஃப்ரெஷ் மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்படி அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இந்த ஜாரைவே லைட்டாக அலசி சேர்த்துடலாம். சேர்த்து இது லைட்டாக ஒரு வதக்குனதுக்கு அப்புறமா இதில் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி புளி தண்ணி எடுத்துருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு குழம்போட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் பொடி, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காரத்தை பொறுத்து தான் நீங்கள் இந்த மிளகா பொடியெல்லாம் சேர்த்துக்கணும். ஆல்ரெடி மிளகு காரம் இருக்குது, ஸோ பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. குழம்பு பொடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது நல்லா எண்ணெய் எல்லாம் கசிஞ்சு சூப்பராக நம்மளோட மிளகு குழம்பு அருமையான வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை வந்து லைட்டாக தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இட்லி, தோசை, அப்புறமா சாதத்தோட, சப்பாத்தியோட கூட ஈவனாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஸோ சுவையான மிளகு குழம்பு சூப்பராக ரெடி. நான் சொன்ன இதே அளவுகளோட இந்த மிளகு குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒயிட் ரைஸோட நல்ல ஒரு பொரியல் அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மற்றவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.